இந்த வீடியோல அட்வான்ஸ் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனா என்ன, அது டீப் லேர்னிங்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம லாஸ்டா டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்னா என்னன்னு பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? இந்த அட்வான்ஸ் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை, அட்வான்ஸ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி எப்படி டெக்ஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறது. டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்னா ரா டேட்டா டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, மிஷின் லேர்னிங் ஆர் என்எல்பியை யூஸ் பண்ணி அப்படின்றத தான் பார்த்தோம். ஸோ இப்போயும் அதே தான், டெக்ஸ்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது அட்வான்ஸ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி. சேம் திங் டீப் லேர்னிங்கில் எப்படி வந்து டெக்ஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த அட்வான்ஸ் டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டைப் என்ன அப்படின்னா, மெத்தட் என்ன அப்படின்னா என்சாம்பிள் மெத்தட். இந்த என்சாம்பிள் மெத்தடுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மல்டிபிள் மாடல்ஸை கம்பைன் பண்ணி ப்ரிடிக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? மல்டிபிள் மாடல்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம நெய்வ் பேஸ், எஸ்விஎம், டிசிஷன் ட்ரீ இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் நம்ம எம்எல்ல பார்த்துப்போம், ஐ மீன் மிஷின் லேர்னிங்கில் பார்த்துருப்போம். ஸோ இந்த மிஷின் லேர்னிங் டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் இருக்குல்ல, இந்த மாடல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா கம்பைன் பண்ணி இதில் எந்த மாடலோட ப்ரிடிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இந்த வேலையை யார் பார்க்குறா அப்படின்னா இந்த என்சாம்பிள் பார்க்குறாங்க. ஓகேவா? இவங்களில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பேகிங், இன்னொன்று வந்து பூஸ்டிங். ஓகேவா? இந்த பேகிங் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது ரேண்டம் ஃபாரஸ்ட் மாதிரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, மல்டிபிள் டிசிஷன் ட்ரீ இருக்குல்ல, அந்த மல்டிபிள் டிசிஷன் ட்ரீயை என்ன பண்ணுன்னா கம்பைன் பண்ணி அதோட ப்ரிடிக்ஷனை கம்பைன் பண்ணும். ஓகேவா? கம்பைன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுற வேலையை யார் பார்க்குறா அப்படின்னா இந்த பேகிங் பார்க்கும். ஓகேவா? மல்டிபிள் டிசிஷன் ட்ரீயோட ப்ரிடிக்ஷனை கம்பைன் பண்ணுற வேலை பேகிங் பார்ப்பாங்க. சேம் டைம் இந்த பூஸ்டிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட மாடல்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஐ மீன் இதில் வந்து 2 டைப் ஆஃப் பூஸ்டிங் இருக்கும். ஒன்று ஆடா பூஸ்ட், இன்னொன்று வந்து கிரேடியன்ட் பூஸ்ட். இந்த ஆடா பூஸ்ட்டும் கிரேடியன்ட் பூஸ்ட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, மாடல்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை அது சைட் பை சைடாக சீக்வென்ஷியலாக என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட இப்போது நான் ஒரு மாடல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் நான் வந்து நெய்வ் பேஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன், என் மாடல் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு மாடலாக நான் என்ன பண்ணியிருப்பேன்னா டிசிஷன் ட்ரீ பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். டிசிஷன் ட்ரீல ஏதோ ஒரு எரர் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த மாடலுக்கே வந்திருப்பேன். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நான் அந்த பூஸ்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணேன், இந்த பூஸ்டிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் மாடலில் நான் பிஃபோராக எந்த மாடல் யூஸ் பண்ணணும் அதில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணி இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணும், ப்ரீவியஸ் மாடலோட எரரை கரெக்ட் பண்ணி எனக்கு இங்கே சீக்வென்ஷியலாக ட்ரெயின் பண்ணி கொடுக்கும். இந்த வேலை யார் பார்க்குறா அப்படின்னா இந்த பூஸ்டிங் பார்க்கும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். இந்த ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ப்ரீடைஃபைன்ட் ஒரு மெத்தட் தான். ஓகேவா? இந்த ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்கில் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஈஸியான டாஸ்க்கோ இல்லை வந்து ஒரு டாஸ்க்கை கொடுத்தா கூட இது என்ன பண்ணும் அப்படின்னா நியூவாக, மீன் ஈஸின்னு சொல்ல முடியாது, எப்படின்னா நியூவாக ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அது என்ன ஈஸியாக கூட இருக்கலாம், இல்லை ரொம்ப டஃப்பான டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷனாக கூட இருக்கலாம், இல்லை நிறைய வேர்ட்ஸ் காமன் வேர்ட்ஸ் உள்ளதோ, இல்லை நான் வந்து நிறைய வந்து ஸ்டாப் ரிமூவல் இல்லாத வேர்டு உள்ளதோ அந்த மாதிரி நான் கொடுத்தேன்னா கூட இந்த ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் என்ன பண்ணுன்னா ஈஸியாக டேக்கிள் பண்ணும். எப்படி ஈஸியாக டேக்கிள் பண்ணால், ஏன்னா இது ஒரு ப்ரீடிஃபைன்டு மெத்தட். ஓகேவா? இது ப்ரீடிஃபைன்டு மெத்தட்ன்றனால இது என்ன பண்ணுது அப்படின்னா, இதுக்கு எல்லாமே ப்ரீடிஃபைண்டாகவே தெரியும். இதுனா இப்படி தான் இருக்கும், நான் வந்து இப்படி தான் இதை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது அதுக்கு தெரியும். ஸோ அதனால் அது என்ன பண்ணுது, நான் நியூ டாஸ்க்கு கொடுத்தா கூட அதால் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு ரீசன். அடுத்து வந்து என்ன அப்படின்னா டீப் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த டீப்ன்ற வார்த்தையிலே உங்களுக்கு தெரியும் இது எதை யூஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு. இது அதே மாதிரி தான் டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இது டீப் லேர்னிங்கை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணோமா, ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே தேவைப்படாது. இது டீப் லேர்னிங் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து டீப் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி எப்படி ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது என்ன அப்படின்னா 3 மெத்தடு என்ன பார்த்தோம் அப்படின்னா என்சாம்பிள் மெத்தடு, ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்கு, இன்னொன்று வந்து டீப் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். இது 3மே என்ன அப்படின்னா அட்வான்ஸ் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். அடுத்து வந்து நம்ம டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி எப்படி டெக்ஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த டீப் லேர்னிங் பேஸ் பண்ணி பண்ணுற டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் நான் சொல்லிட்டேன். டீப் லேர்னிங்கில் என்னென்ன மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம் நம்மளோட டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷனுக்கு அப்படின்னா ஆர்என்என். ஆர்என்என்றது நமக்கு நல்லாவே தெரியும். சீக்வென்ஷியல் டேட்டாவுக்கு, டெம்போரல் டேட்டாவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற மாடல் என்ன அப்படின்னா இந்த ஆர்என்என். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆர்என்எனை வந்து நான் வந்து என்னோட டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்கும், இதில் ஒரு மேஜரான ஒரு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா இந்த எல்எஸ்டிஎம் ஜிஆர்யூங்கிறதுல வந்து மெமரி இருக்கும். ஸோ இது மெமரி இருக்கிறதுனால என்ன பண்ணுது அப்படின்னா என்னோட பிஃபோரான ஸ்டெப்பில் கூட, என்னோட பிஃபோர் வேர்ட்ஸில் கூட ப்ரீவியஸ் வேர்டில் ஏதாவது நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நம்ம சொல்லியிருப்போம் ரூட் ஃபார்ம் வேர்டு, இந்த ரன்னுனா ரன்னிங் அப்படின்ற வேர்டெலாம் சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வேர்டெல்லாம் இதுக்கு என்னென்னா அது ஃபஸ்ட்டே வந்து புரிஞ்சு வச்சுக்கோ தேவையான இன்ஃபர்மேஷனை. ஏன்னா இந்த எல்எஸ்டிஎம்மும் ஜிஆர்யூலையும் வந்து கேட்ஸ் இருக்கும், அது நமக்கு தெரியும். ஓகேவா? இது கேட்ஸ் இருக்கனால என்ன பண்ணுன்னா தேவையான இன்ஃபர்மேஷனை அது என்ன பண்ணி வச்சுக்கோ, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். தேவையில்லாததெல்லாம் ஃபர்கட் பண்ணிடும். அப்போ தேவையான விஷயம்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டேன், அதில் ஏதோ ஒரு தேவையான விஷயத்தை அதை எடுத்து வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ அடுத்த டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன், அப்போது அந்த வேர்டும் இந்த வேர்டும் ரிலேட்டடாக இருந்தால் அது என்ன பண்ணும், ஈஸியாக எனக்கு அக்யூரேட்டாக அது ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த எல்எஸ்டிஎம் இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து சிஎன்என். நீங்க சிஎன்என்லாம் கேட்கலாம், சிஎன்என் வந்து இமேஜுக்கு தானே வரும், நீங்க எப்படி இதுக்கு சொல்றீங்க அப்படின்னு. இப்போ இதோட ரீசன்ட் ட்ரெண்டா இதுக்கு என்ன அப்படின்னா இந்த சிஎன்என் என்னன்னா ரொம்ப எஃபெக்டிவா ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றதுனால இது என்ன பண்றோம்னா டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்றோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா டெஸ்ட் டேட்டாவை உள்ள டெக்ஸ்ட்டை வந்து ரொம்ப அக்யூரேட்டா அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குது, நல்ல வெல் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றனால இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனுக்கு சிஎன்என் யூஸ் பண்ணுறோம், நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுன்றதுனால. ஓகேவா? அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா டிரான்ஸ்ஃபார்மர்னா நம்மளுக்குள்ள இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வேற. ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னால் நம்ம வந்து தெரியும் தெரியாது அந்த மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜிபிடி. நம்ம டெய்லியில் நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் இப்போ டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சாட் ஜிபிடின்னு சொல்கிறோமே, அந்த ஜிபிடிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னு தெரியுமா? அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஜெனரேட்டிவ் ப்ரீடிஃபைன் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ இதில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கா? ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனோட பெஸ்ட் ரிசல்ட்டை தான் டெலிவர் பண்ணும். ஓகேவா? ஏன்னா இந்த ஜிபிடி மாடல், இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இதுலலாம் என்ன இருக்குன்னா ப்ரீடிஃபைன்டாகவே இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்லாம் ப்ரீடிஃபைன்ட் இருக்கணும். அதே போல் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரீடிஃபைன்டாகவே இருக்கும். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு மாடல் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு அந்த வேர்டிங்ஸோட எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை டெலிவர் பண்ணும். ஐ மீன் நம்மளுக்கு கொடுக்க போகிற டெக்ஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இது நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுது, சேம் டைம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு பெஸ்ட்டு மாடலாக இருக்குது. ஓகேவா? அடுத்து நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா? நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் மிஷின் லேர்னிங்கில் எப்படி பண்ணுறோன்னு. சேம் அதே இதுதான். டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம், டேட்டாவை ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவோம், அடுத்து மாடலை செலக்ட் பண்ணுவோம். இதில் மாடல் செலக்ட் பண்ணுறத நம்ம ஃபஸ்ட்டே ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போது எல்எஸ்டிஎம் ஜிஆர்யூ அப்படின்றது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோன்னா அதுக்கு போய் நம்ம ஒரு ரொம்ப டீப் நியூரல் நெட்வொர்க்கில் உள்ள அந்த மாதிரி உள்ள காம்ப்ளெக்ஸான மாடல்ஸை வந்து ஃபிட் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோமா அப்போ ஒரு சின்ன சின்ன மாடல்ஸாக வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த மாடலை வந்து கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இப்போ இந்த சாட் ஜிபிடிலாம் அது ஃபீட் பண்ணியிருக்கா அப்படின்னா அது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டே போய்
அவங்க வந்து அந்த ஜிபிடியில் வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிஎன்என் பண்ணியிருப்பாங்களா, அடுத்து ஒரு ஆர்என்என் பண்ணியிருப்பாங்களா, அடுத்து எல்எஸ்டிஎம்மா, ஜிஆர்இவா, அது போல் கிராஜுவலாக ஒரு மாடல்ஸாக தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கேயும் நம்ம பார்க்கணும் மாடல் செலெக்ஷனில். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். நம்மளுக்கு தெரியும் நம்மளோட அக்யூரஸியோ இல்லை ஒரு ப்ரிடிக்ஷனோ எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கு, எங்கேயோ கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹைப்பர் பேராமீட்டர்ஸை டியூன் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து எவாலுவேட் பண்ணுறது, நம்ம மாடலை எவாலுவேட் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் வந்து டீப் லேர்னிங் பண்ணுற வேலை. ஓகே, நம்ம வந்து அடுத்த அதில் உள்ள அப்ளிகேஷன்ஸ் என்னென்னன்றதை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி NLP ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கு B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.